ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வரேன். உங்களை ஒரு அழகான ஒரு ட்ராவல் வீடியோ கொண்டு போய் கூட்டி காட்டுறதுக்காக வேண்டி. நான் இப்போ நெதர்லாந்தோட சிப்போல் ஏர்போர்ட்டில் இருக்கிறேன். நான் இப்போ போகிறது வந்து தென்கிழக்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான நாடு தான் குரோவேஷியா அப்படின்னு சொல்கிறது. குரோவேஷியா பற்றி சொல்கிறதுன்னு சொல்லி சொன்னால் ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, கிரீஸ், ஒரு சின்ன கடலுக்கு அப்புறமா இத்தாலி, அந்த மாதிரி ஒரு போர்டரில் இருக்கக்கூடிய ஒரு அழகான நாடு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கி நிறைய ஹாலிவுட் திரைப்படங்கள் எல்லாம் அங்கே தான் ஷூட் பண்ணுறாங்க, அங்கே தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க நிறைய ஹாலிவுட் படங்கள் எல்லாம். ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு நாடு. உதாரணமாக சொல்கிறதுன்னு சொன்னால் ஸ்டார் வார்ஸ், அதே மாதிரி ரோபின் ஹுட்ல எல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய அரண்மனை அந்த காட்சிகள் எல்லாம் அங்கே தான் படம் எடுக்கப்பட்டது. என்னென்னு சொன்னால் அங்கே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி சொன்னால் கடல் அழகாக இருக்கும். அதே மாதிரி ஓல்ட் சிட்டின்னு சொல்லி 16 நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ஓல்ட் சிட்டி இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடத்த உங்களுக்கு கொண்டு போய் காட்டலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இப்போ எங்கள் ஃப்ளைட் வந்து போர்ட் ஆக போகுது. நாங்கள் ஒரு 2.5 மணி நேரம் போல் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு நெதர்லாந்துலேருந்து குரோவேஷியா போகிறதுக்காக வேண்டி. நாங்கள் குரோவேஷியாவில் கேபிட்டல் வந்து ஜெக்ரிப், ஆனால் நாங்கள் போகிறது வந்து டப்ரஃபிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியாவுக்கு தான் போயிட்டு இருக்கோம் வந்து. சரி, நாங்கள் போய் அழகழகான இடங்களெல்லாம் காட்டுறேன். இது வரைக்கும் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் நாங்கள் போகக்கூடிய ஃப்ளைட். ஈஸி ஜெட்டில் போகிறோம். ஏர்போர்ட்னா இங்கே வந்து இறங்கினதோட வந்து எங்கள் ஊரில் பழைய காலத்தில் பண்ண மாதிரி பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க டெர்மினலுக்கு. வெளியில் பார்க்க வெதர் நல்லா இருக்குது. நான் இன்னைக்கு 22 டிகிரி மாதிரி இருக்குது. பார்க்க நல்லா அழகாக இருக்குது டோட்டல்லையும். சரி, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நாங்கள் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். வந்து சேர்ந்துட்டோம். வந்து எங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணியிருந்தோம். அது இன்னும் ரெடி ஆகலை. அதனால் வந்து டயரில் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ரெடி பண்ணி நாங்கள் செக்இன் பண்ண வரைக்கும் ஏதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தால் இங்கே ஒரே ஒரு பீஸா கடை மட்டும்தான் இருந்தது. ஸோ இருக்கிற மெனு கூட சரியாக அவங்களுக்கு இதில் பார்க்க தெரியலை. ஸோ அதனால் வந்து நான் அப்படியே ஒரு பீஸா ஒன்று எடுத்தேன். 29 பீஸா ஒன்று அப்படி சாப்பிட்டு அப்புறமா போய் நான் அப்பார்ட்மெண்ட் எல்லாம் சுற்றி காட்டிட்டு நிறைய வெளிய இடங்களை போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். எங்களுக்கு வந்து என்ஜாய் அண்ட் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் புக் பண்ண எங்களோட அப்பார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு. நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாவ், ரொம்ப அழகாக இருக்குது.
நாங்கள் என்டர் ஆகும் போதே இதில் அப்படி ஒரு ஈட் டேபிள், அதே மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் சோஃபா இருக்குது. நல்ல ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மசாஜ் சேர் ஒன்று வச்சுருக்காங்க. அப்படியே வந்தோன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் ஒன்று இருக்குது. முதல்ல இம்பார்ட்டன்ட் வந்து பாத்ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். நல்ல லக்ஸரியாக இருக்குது பாத்ரூம் அண்ட் டாய்லெட். இருக்கு. அப்புறம் நாங்கள் அப்படியே லிவிங் ரூமில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அழகான ஒரு பெல்கனி ஒன்று இருக்குது. பெல்கனியோட வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இங்கிருந்து பார்க்கும்போது எங்களுக்கு பீச், கடல் கரையெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு ட்ராவல் பண்ணி வந்ததில் ரொம்ப டயர்ட். முடிஞ்ச நாளைக்கு போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே ரொம்ப சனியாகவும் அழகாகவும் இருக்குது. வாவ், ரூம் வந்து சூப்பராக இருக்குது. கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு சொல்லி தூங்கியே பார்த்துடலாம். என்ஜாய் அண்ட் ரிலாக்ஸ் இந்த அப்பார்ட்மெண்ட்டில். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஒரு ப்ரைவேட் பூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாருமே இல்லை. இது எங்களுக்கான பூல் தான். ஸோ ஃபேமிலியாக வரவங்க இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணி போகலாம். ப்ரைஸ் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப கம்மி தான். ஒரு 5 டேஸ்க்கு ஒரு 350 euro அந்த மாதிரி தான் கொஸ்டாக இருக்குது. வியூ கூட சூப்பராக இருக்குது. பீச்சு, ஓல்டு டவுன், அந்த மாதிரி முக்கியமான நாங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியாவில் பார்பிக்யூ போடுறதுக்காக ஏற்பாடு பண்ண இடம் கூட வச்சுருக்காங்க. ஸோ ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வரவங்க எல்லாம் இந்த இடத்துல நல்லா பார்பிக்யூ அப்படியெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணலாம். அதோட நான் இதை ஆன்லைனில் புக் பண்ணும்போது பார்த்தேன். ரிவ்யூஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்குது. ஏற்கனவே வந்து போனவங்க கூட நல்லா ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலாக வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது அப்பார்ட்மெண்ட் எல்லாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நாங்கள் வரும்போது எங்களுக்காக வேண்டிய மில்க்கு, ஜூஸு, ஜேம், பட்டர் அந்த மாதிரி நிறைய சாமான்கள்லாம் வந்து ஃபில் பண்ணி கூட வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம், என்ஜாய் அண்ட் ரிலாக்ஸ். உங்களுக்கு booking.com அந்த மாதிரி நிறைய வெப்சைட்டில் கூட அவங்கள புக் பண்ணி நீங்கள் வரலாம். கண்டிப்பாக குரோஷியா வந்தீங்கன்னு சொன்னால் வந்து இங்கே புக் பண்ணுங்கள்.